வரவேற்கிறமாக இருக்கும், நல்லா வச்சிருக்காங்க. இருந்தாலும் அன்றைக்கு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த கலாம் அவர்களும் கருத்தர்கள் இருந்தாங்க. கருத்தர்கள் இருந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சிறப்பா இருக்குதுப்பா, ஆனா அப்படிப்பா, ஆனா என்ன அப்படிங்கிறது நீங்க எல்லாம் போறீங்க, நீங்க எல்லாம் பண்ணீங்க, இருந்தாலும் எப்படியாவது அது 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம எப்படியாவது நம்முடைய மூவர்ணக்குடியை இறக்க பண்ணணும் அப்படிப்பா. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சிரமப்படாம சிகரத்தை அடைய முடியாது, சிரமப்படணும், ஆனால் சிகரத்தை அடையணும் பண்ணிக்காகணும் அப்படிப்பார். அப்ப என்ன பண்றதுன்னு யோசிப்பேன். எது என்னை இங்கே கொண்டு வந்ததோ அதை முன்னாடி தவிர்க்க முடியாது. எது என்ன கிராமத்தில் உட்கார வச்சது அதை மட்டும் வச்சுட்டு விலங்கு நீருக்கு பறிக்கணும் கஷ்டம். ஏன்னா நம்ம அது வரைக்கும் பண்ணது எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த நிலவுக்கு போய் 100 கிலோமீட்டர் சுற்றிட்டு இருந்து அங்கிருந்து பார்க்க முடியும். நிலவுக்கு குடியேறணும்னா அங்கே இறக்கணும்னா இன்னும் அதிகமான நம்ம எரிபொருள் எடுத்துட்டு போகணும். அப்போ எரிபொருள் எடுத்துட்டு போகணும்னா பல பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி இருக்குது. திரும்ப குழுவினர் விவாதிக்கிறேன். அப்ப சொல்றாங்க திரும்ப செடி அப்படிங்கிற அதுதான் வருதுப்போ ஒண்ணு புதுப்பிக்க சட்டம், அந்த புதுப்பிக்க எடுத்துட்டு போகணும்னா எடுத்துட்டு போகலாம், அல்லது கலாமின் ஏற்படி அது மாதிரி எடுத்துட்டு போகலாம் எடுத்துட்டு போ, இல்லைன்னா திட்ட வரையறைக்கு இதான் பண்ணணும். இது ஏதாவது நீ முடிவு பண்ணு, எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு குழுவினர் சொல்றாங்க. அப்போ திரும்ப நான் யோசிக்கிறேன். யோசிச்சு பார்க்கும்போது 1, 2, 3 இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வேற வகையில ஒரு சிந்தனை உருவாகுது. அது பிரகாரம் பார்க்கும்பொழுது 1, 2 அதை எடுத்துட்டு திட்ட வரையறைக்குள்ளேயே முதல்ல கவர்மெண்ட் எவ்வளவு முடிச்சு 40 கோடினா 4 வருஷம் அப்படின்னா அதுக்குள்ள செய்யணும். ஆனா இதையும் பண்ணும் அதையும் பண்ணும் அதையும் பண்ண அதை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கிறோம். திரும்ப இந்த சிமுலேட்டர் கை வைக்கும். நம்ம செய்ய வேண்டாம், சிமுலேட்டர் செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்துட்டு ஒண்ணுமே முடியல அப்படின்னா திரும்ப கட்டலாம் போய் சொல்லுவோம். அப்படின்னா ஒத்துக்குவாங்க, அது வரைக்கும் பண்ணுவோம் அப்படிமா. திரும்ப பண்ணும் பொழுது எங்களுக்கு ஒரு சிறப்பான செயற்கைக்கோள் கிடைச்சது. அந்த செயற்கைக்கோள் இதுவரைக்கும் யாருமே செய்யாதது 14 கிராமங்களை வச்சுக்கிட்டு நிலவுக்கு போவது மட்டும் இல்லாமல் நிலவுடைய துருவ பகுதியில் இந்தியாவுடைய கூட இறக்க முடியும் அப்படிங்கிற வகையில ஒரு திட்டத்தை உருவாக்குறோம். அந்த திட்டத்தை டிசைன் மட்டுமே இன்னும் நிலவுக்கு போறதுனால பிஃபோர் டிசைன் மட்டுமே நம்ம 2 சர்வதேச விருதுகளை வாங்க முடிஞ்சது. ஆனா இதனால முழு குழுவினுடைய தரமான முயற்சியை கொண்டு வர முடிஞ்சது. சிறப்பான ஒரு செயற்கைக்கோளை நம்ம கட்டமைக்க முடிஞ்சது. இது நம்ம முதல்ல எடுத்த மாதிரி நிலவுக்கு 2008 வருஷம் அக்டோபர் 22 ஆரம்பிச்சு நவம்பர் 4 நிலவரத்தி நவம்பர் 8 அதனுடைய சுற்றுவட்ட பாதை போய் அங்கிருந்து நவம்பர் 14 அன்னைக்கு நம்ம ஒரு ஊரணக்குடி ஏற்கக்கூடிய சின்ன கலண்டமாக இருக்கும். அது மட்டும் பிரிஞ்சு போகும். அது பிரிஞ்சு போய் முதல் முறையாக யாருமே இதுவரைக்கும் பூமியில் நடத்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே நிலவுடைய துருவ பகுதி அது வரைக்கும் அளவு இல்லை. அது வரைக்கும் அடையாத இடத்துல விலங்கின் நம்முடைய